அனைவருக்கும் வணக்கம். நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் எரிந்த நிலையில் கைப்பற்றப்பட்டது என்பது முன்னான செய்தி. அவர் மேல எந்த விதமான ஒரு எஃப்ஐஆரும் தாக்கல் செய்யப்படவில்லை என்று தொடர்ந்து எல்லோருமே குரல் எழுப்பி கொண்டு வந்திருந்தார்கள். அப்போ விளக்கி சொல்லியிருந்தோம், அதாவது ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி மீதோ உச்ச நீதிமன்ற நீதிபதி மீதோ ஜஸ்ட் லைக் தட் யாரும் போய் ஒரு எஃப்ஐஆரையோ ஒரு இதையோ பதிவு செய்து விட முடியாது. ஏனென்றால் அவர்கள் மீது என்ன ஒரு குற்றம் இருக்கிறது என்றாலும், அவர்கள் மீது என்ன ஒரு களங்கம் சுமத்தப்படுகிறது, இல்ல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது என்றாலோ அந்த குற்றச்சாட்டுகள் நேரடியாக அப்ப நடவடிக்கை ஸ்ட்ரைட்டா யார் வேணா ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஸ்ட்ரைட்டா எடுக்கலாம், ஒரு காவல்துறை அதிகாரிகள் எஃப்ஐஆரை பதிவு செய்யலாம், அவர் மேல விசாரணையை நடத்தலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் அது ஜனநாயகத்தின் முக்கிய தூணான நீதித்துறையின் தனித்தன்மையை, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியை பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதனால இப்போ உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு CJI தான் பரிந்துரை செய்ய வேண்டும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பரிந்துரை செய்ய வேண்டும். சோ இந்த ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வீட்டில் இல்ல, அவருடைய வீட்டில் திடீர்னு தீப்பற்றி எரிகிறது. தீப்பற்றி எரியும் பொழுது அங்க தீயணைப்பு வீரர்கள் வரும்பொழுது எரிந்த நிலையில் கட்டுக்கட்டாக பணம், பல கோடி மதிப்பிலான பணம் இருக்கிறது. அந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே பொது வெளியிலே நீதியரசர்களால் அது வெளியிடப்படுகிறது. இந்த நேரத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்றாரு அப்படின்னா, 3 உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் தலைமையில் ஒரு விசாரணை குழுவை அமைத்து உடனடியாக இந்த விசாரணையை நடத்த வேண்டும் சொல்லி உத்தரவிடுகிறார். அவங்களும் ஒரு துரிதமான விசாரணையை நடத்தி 4 வார நேரம் எடுத்துட்டு அந்த விசாரணையை முடிவு செய்கிறார்கள். விசாரணையை முடிவு செய்து அந்த விசாரணை முடிவை தலைமை நீதிபதி கிட்ட கொடுக்கிறாங்க, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அதுல அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவர் மேல அந்த குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, இந்த பணத்திற்கும் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணத்திற்கும் ஜஸ்டிஸ் வர்மாவிற்கும் சம்பந்தம் இருக்கிறது, இதை நம்மால கடந்து செல்ல முடியாது அப்படின்ற அந்த ஒரு தீர்க்கமான ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் யாரோ பப்ளிக்கா விடல, அந்த ரிப்போர்ட்டை பத்தியான குறிப்பு மட்டுமே சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்திருக்காரு. சோ 2 ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. ஒன்னு, அந்த ஜஸ்டிஸ் வர்மாவை ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க, நீங்க ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரசிடென்ட் கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க, ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட்டுக்கு அந்த ரிப்போர்ட்டை தலைமை நீதிபதி அனுப்பி இருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியையோ உச்ச நீதிமன்ற நீதிபதியையோ யாரும் பதவி விலக்க முடியாது, அவர்களாக ராஜினாமா செய்தால்தான் உண்டு, இல்லை என்றால் பதவி நீக்கம், இம்பீச்மெண்ட். அதாவது பாராளுமன்றத்தில் 100 எம்பிக்கள் இல்ல 50 ராஜ்யசபா எம்பிக்கள் இவங்க கையெழுத்து போட்டு ஒரு விவாதம் நடத்தப்பட்டு 2/3 மெஜாரிட்டி இருந்தாதான், பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் இருந்தாதான் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும், இம்பீச் பண்ண முடியும். இல்லைன்னா இம்பீச் பண்ண முடியாது என்ற அந்த ஒரு சூழல் இருக்கிறது. அவங்க ராஜினாமா செய்யலாம். ஆனா இவர் ஏன் ராஜினாமா செய்ய மறுக்கிறார் என்றால், அவருக்கு ஒருவேளை இந்த அரசியல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். ஒரு வாலடைல் சிச்சுவேஷன் இருக்கிறது. தீர்க்கமாக யாருமே ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இம்பீச்மெண்ட்னு சொல்லி போச்சு அப்படின்னா காலம் கடத்தலாம், 1 வருஷமோ 2 வருஷமோ அதற்குள்ள இந்த விஷயம் நீர்த்து போகலாம் என்ற ஒரு அடிப்படையில் அவர் ராஜினாமா செய்யாமல் நீங்க இம்பீச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற அந்த முடிவை எடுத்திருக்கலாம். ராஜினாமா செய்து விட்டார் என்றால் கண்டிப்பாக உடனடியாக குற்ற நடவடிக்கைகள் அவர் மீது பாயும். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, கைது செய்யப்படலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே போல உயர்நீதிமன்ற நீதிபதி மேல குற்றச்சாட்டுகள் எழுந்தபோது பணம் வாங்கி கொண்டு தீர்ப்பு எழுதினார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டு வரும்பொழுது அவர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டது. ஸோ அதே ஒரு சூழ்நிலை வரலாம் என்ற அடிப்படையில் லீகல் அட்வைஸ் இல்ல அவருக்கே தெரிந்திருக்கக்கூடிய காரணத்தினால யஷ்வந்த் வர்மா ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இப்போ அவரை அந்த இதிலிருந்து நீக்கக்கூடிய ஒரே முறை என்ன அப்படின்னா இம்பீச்மெண்ட் தான். ஸோ இம்பீச்மெண்ட் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். நோட்டீஸ் கொடுக்கணும், அப்புறம் அந்த மோஷனை பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், 2 ஹவுஸ்லையும் ஓட்டிங் நடக்கணும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது. இதில் எல்லோரும் பாராட்டக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறதுனா, உடனடியாக செயல்பட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் தகவல்கள் வெளியில வந்துச்சு, இந்த மாதிரி நீதியரசருடைய வீட்டில் இப்படிப்பட்ட இதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது, எரிந்த நிலையில ரூபாய் நோட்டுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த தகவல் வந்துச்சு. ஒரு 3 நாட்கள்ல அப்படியே அதை ரிட்ராக்ட் பண்ணாங்க. அப்படியே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நடக்கவே இல்லை அப்படி ஒரு சம்பவம் என்று சொன்னார்கள். ஆனா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி உறுதியாக செயல்பட்டு என்ன நடந்துச்சோ ஆதாரங்கள் இருக்குன்னா அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுங்க, மறைக்காதீங்கன்னு சொல்லி அந்த வீடியோ போட்டோஸ் எல்லாமே பொதுவெளிக்கு வந்துச்சு.
ஸோ வந்த உடனே அவர் அலகாபாத் அவருடைய எந்த பேரண்ட் ஹைகோர்ட் எந்த ஹைகோர்ட்டில் அவரை வந்து அப்பாயிண்ட் செஞ்சாங்களோ அந்த ஹைகோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கேயும் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு எந்த விதமான நீதிமன்ற பணியும் கொடுக்காமல் ஜஸ்ட் லைக் தட் அவர் ஜுடிஷியல் ஒர்க் கொடுக்காம அவர் அப்படியே வைத்திருக்கிறார்கள். இப்போ அவர் வந்து ரிசைன் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால இம்பீச்மெண்ட் மட்டுமே ஒரே வழியாக இருக்கிறது. இதில் அடுத்து என்ன நடக்க போகிறது? உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இப்போ அவர் மாறிட்டாரு. புதிதாக இருக்கக்கூடியவர் கவாய் என்ற அந்த புதிய நீதிபதி பதவியேற்க இருக்கிறார். எப்படி இது முடிவுக்கு வரப்போகிறது? அவர் மேல நடவடிக்கை உடனடியாக துரித நடவடிக்கை பாயுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.